ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:8 வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிறது, தாங்குகிறது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப பற்றி கொள்வது என்ன, தாங்குகிறது அப்படின்னா என்ன? பற்றி கொள்வது, பிடித்து கொள்வது. அதை எப்படி செய்யணுமா? தொடர்ந்து ரெகுலரா செய்யணுமா? இதுல தொடர்ந்துன்றதுதான் என்ன தொட்ட ஒரு வார்த்தை. எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நம்மை தொடும் இல்லையா? அப்ப பற்றி கொண்டிருக்கிறது, நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அது என்னை தாங்குகிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சேன் நான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரெகுலரா இருக்கா? ப்ரேயர் ரெகுலரா இருக்கணும், வேத வாசிப்பு ரெகுலரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் ரெகுலரா இருக்கணும், நம்முடைய தியானங்கள் ரெகுலரா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது ரெகுலரா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர் டைம்ல ரெகுலரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப இந்த ரெகுலர் நம்ம விட்டு போகுதோ, தொடர்ந்து இது நம்ம விட்டு தூரமா போகுதோ, அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் வருது இல்லையா? அதுதான் தாவீது சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்றார், என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது அன்னைக்கு எழுதியிருக்கிறார். ஆனா தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னவா, இந்த நீங்க ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படி வலதுகரம் எப்படி? ஒருவேளை இந்த தொடர்ந்து பற்றி கொண்டு இருப்பதினாலே அது வலதுகரனுமே நம்ம என்ன பண்ணுது, அது தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய தூக்குறோம், அது நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம தாயானவள் இல்ல தகப்பனானவள் என்ன செய்வோம், எப்பவுமே அந்த நம்ம தான் ரொம்ப கேரா பார்த்துப்போம். ஆனா அது என்ன பண்ணுங்க, அது இன்னும் விழுந்துற மாதிரி அது அப்படியே பிடிச்சிருக்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நம்ம நல்லா தான் தூக்கி வச்சுப்போம், அது நம்மளுக்கு இறுக்கமா பிடிச்சிருக்கோம். சில சமயங்கள்ல ஒரு ஷேக்கிங் வருது, இல்ல ஒரு இடத்துல ரொம்ப வேகமா மூவ் ஆகிறப்பல அது அழகா இறுக்கி பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி தான் உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணுமா, அவரை பற்றி பிடிக்கணும். ஆனா அதுவே தொடர்ந்து பற்றி பிடிக்கணுங்கிறாரு. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும், ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வீங்கனால அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது. ஆமேன். அவருடைய வலது கரம் என்ன செய்யுமா, நம்ம அழகாய் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் இடது கரம் என்னை அணைத்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த அணைப்பு, அது எப்படி தலையை அப்படி பிடிச்சு அப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும். அவர் நம்ம அணைத்து கொண்டிருப்பதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லையா? அவனுக்கு சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? தொடர்ந்து செய்க, என்னன்னாலும் சரி தொடர்ந்து அவரோடு கூட தொடர்ந்து போங்க, அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் வலதுகரம் உங்களை தாங்கும், தப்பு வைக்கும், வழிநடத்தும், ஏந்து சுமக்கும். நீங்க அழகாய் அவர் சமூகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க, செழித்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவினர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. வார்த்தைகள் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ள, அது மாத்திரமில்லை, இதனாலே அந்த வலதுகரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த டிவோஷன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 18வது வசனம். கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் உங்களின் கூப்பிடுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு பதிலை தருகிற நாளாய் கர்த்தர் ஆசிர்வதித்து வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல சூழ்நிலைகளில், பல வேளைகளில் அதிலிருந்து மீளும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் மனிதர்களை, அருகில் இருப்பவர்களை, உறவுகளை, நண்பர்களை நாடிச் சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள். உங்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடாமலும் தாமதித்தும் வர தவறியும் உதவி செய்ய முடியாமலும் அநேகர் விலகி போயிருப்பர், விட்டு சென்றிருப்பர்.
ஆனால் நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாதி கர்த்தரை முதலில் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால், அவர் மூலமாய் உங்களுக்கு அனுப்பப்படும் உதவிகளும் ஒத்தாசைகளும் நிச்சயமாக நிறைவேறும், உறுதியாய் அவைகள் நடந்தேறும் என்பதை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் மிகச் சமீபமாய் வந்து பதில் கொடுத்ததை குறித்து தியானிப்போம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரிகோவின் நகரத்தின் வீதியில் பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கம். அவன் இயேசு எரிகோவில் வந்திருக்கிறதையும் அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் கேட்டு விசுவாசிக்கின்றான். அப்பொழுது இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். உடனடியாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகின்றான். சமுதாயம் அவனின் குரலை, விசுவாசத்தை அதட்டினாலும் தடை செய்தாலும் அவனின் இருதயத்தில் இயேசுவை முழுமையாக விசுவாசித்தபடியினால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகின்றான். அப்பொழுது இயேசுவினுடைய பாதையும் கால்களும் பர்திமேயுவை நோக்கி திரும்புகிறது. அவனிடமாக நிற்க வைக்கிறது, அவனிடம் விசாரிக்க வைக்கிறது, அவனுக்கு அற்புதம் செய்ய விளைகிறது. அந்தபடியே இயேசு பர்திமேயுவிற்கு கண் பார்வையை கொடுத்து அற்புதம் செய்கிறார். இயேசுவினுடைய பிரயாணத்தின் பாதையை மாற்றின பர்திமேயுவின் குரல் இன்று வரையில் பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து வருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட பர்திமேயுவை போன்று இருளான உங்களின் சூழ்நிலைகளுக்குள் சிக்குண்டு நீண்ட நாட்களாய் வெளிச்சத்தை காணாதபடிக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள், தேவைகளில் விடுதலை இல்லாமலும் அடைக்கப்பட்ட வாசல்களாயும் நன்மைகளை, ஆசிர்வாதங்களை காண முடியாதபடிக்கும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் இதுவரையில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூப்பிடும்படிக்கு கர்த்தர் விரும்புகின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு சமீபமாய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கின்றார், உங்களை விசாரிக்கின்றார், உங்களின் மன விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கின்றார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டிய தேவன் உங்களின் சூழ்நிலைகளுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், விடுவிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சங்கீதம் 24:3. பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? தேவனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறவர் தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று பதிலளிக்கிறார். அன்று இயேசுவை குறித்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததால் நானும் குற்றம் செய்தேன் என்று அவருடைய சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் குழம்பி அழுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, குழியிலே விழுந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக இன்றே எம்முடைய கைகளையும் இருதயங்களையும் உள்ளான மனுஷனையும்
அவருடைய பாதத்திலே வைத்து எம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அவ்வாறு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் ஆனால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு புரஜாதியாகிய ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரோடு இந்த நாட்களிலே வந்து அவரிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அவள் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறாள். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே பாருங்கள், அவள் அங்கே ஆண்டவரை விடாதபடி பின்தொடர்ந்து போய் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அங்கே அந்த தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக கேள்விகளை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சீசர்கள் வந்து அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால், பாருங்கள், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தங்கள் எஜமானின் மேசையிலே இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றால். அந்நேரமே அவள் மகன் அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசத்தை கண்களினால் காணவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த நாட்களிலே, வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் நீ நோக்கி பார், இவ்வளவாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை கண்களால் காணவில்லை, செவிகளினால் கேட்டார். இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காலத்தில் பாருங்கள் அந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களை பாருங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய நாட்களிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் வாக்கு கொடுத்து தன்னை மறைத்து வைத்திருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிவிலே பாருங்கள் அப்படியே வந்து பாருங்கள், ஆபிரகாம் சந்ததியூடாக நாங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கானானிய இஸ்ரவேலுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை போல் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை பற்றுகிறதிலே அங்கே மிகவும் இந்த நாட்களில் பெரிதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்றி ரட்சிப்பே இல்லை, அவர் அன்றி விடுதலை இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை இந்த
நாட்களிலே விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்து இந்த நாட்களே, ஆண்டவரே இன்று எனக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு காண்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமாக முதுகெலும்பாக இருக்கிறது விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களில் நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்துவோடு நாங்கள் அங்கே இணைக்கப்படுவதற்கு அங்கே கட்டப்படுகிற பாலம் என்னவென்றால் விசுவாசம் என்று சொல்லப்படுகிற பாலம் தான் இந்த நாட்களிலே கிறிஸ்துவையும் நம்மையும் இந்த நாட்களிலே ஒன்றாக இணைக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நம்முடைய விசுவாசம் இந்த நாட்களிலே வர்த்திக்கப்பட வேண்டும். ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன் ஆமீன். வாக்கு தத்துவத்துக்கூடாக ஊழியர் சுசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் நாளை வழிநடத்தினார். மத்தேயு 15:28 ஆதாரமாக கொண்ட அந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக வழிநடத்தினார். அதே போல தேவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் தேவனுடைய பர்வதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பின்களே இலங்கை மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வந்தார். அதே போல ஜீவ மன்னாவை சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். அதே வேளையிலே பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ மன்னாவை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக, நற்சிந்தனை கூடாக, ஜீவ மன்னா கூடாக, ஜீவ வார்த்தை கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.